டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ரெண்டு வகையான வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் என்ற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒன்று மெட்டீரியல் லைஃபு, ரெண்டாவது ஆன்மீக வாழ்க்கை. அதாவது மெட்டீரியல் லைஃப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அல்லது உலகியலான வாழ்க்கை மற்றும் ஆன்மீகமான வாழ்க்கை. உலகியலான வாழ்க்கை என்பது எல்லாருக்குமே தெரியும். பணம் என்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். எதற்காக அப்படின்னா எதற்காக என்றால், உலகியலான வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்றால், ஒரு சிட்டி லைஃப் நல்லா இருக்கணும் என்றால் நல்ல பணம் சம்பாதிக்கணும். மணி இஸ் த எனர்ஜி அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதற்காகவே மணி பற்றி எந்த விஷயமானாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். அதாவது இந்த ஃபைனான்ஸ் ஆகட்டும், பணம் ஆகட்டும், இதன் பற்றி நிறைய விழிப்புணர்வு என்பது எல்லாருக்குமே இருக்குது. யாரையாவது ஒருத்தருக்கு நம்ம சொல்லும் போது 10 ரூபா தான் தானே, அப்படி தெருவில் போட்டுருங்க போய் அப்படின்னு சொன்னால் போடுவோமா? போட மாட்டோம். அங்கே 1 ரூபா கிடைச்சாலும் we will take it. ஏன் 1 ரூபா கிடைச்சது, ஏதோ ஒன்று நம்ம வாங்கிக்கலாம், இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுத்தா ஏதோ ஒன்று பயன்படுத்திக்கலாம், யாருக்கோ ஒருத்தருக்காகட்டும் யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதாவது இந்த மணி பற்றிய அவேர்னஸ் என்பது நல்லபடியாக எல்லாருக்குமே தெரியும். பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயமும் தெரியும். அதே போல் ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா, மெட்டீரியல் லைஃப்பில் மணி அப்படின்ற ஒரு பொருள் எப்படி ஒரு வைட்டல் ரோல் என்பது ப்ளே பண்ணுமோ, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் வைட்டல் ரோல் ப்ளே. அங்கே இருக்கிற விழிப்புணர்வு, பணத்தின் மீது இருக்கிற விழிப்புணர்வு எனர்ஜி மீது ஆன்மீக வாழ்க்கையில் இல்லை. ஒவ்வொரு ரூபாயும் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு ரூபாயும் தானம் பண்ணும்போது எவ்வளோ பார்த்து சரியான முறையில் தானம் பண்ணுறோம். ஒவ்வொரு ரூபாயும் செலவு பண்ணும்போது இது நமக்கு தேவையா இல்லையா, இதன் மூலமாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற 10 வாட்டி விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி யோசித்து சிந்திச்சு நாம ஒரு அடி என்பது முன்னேற்றம். அதுவே ஆன்மீக வாழ்க்கையில் எனர்ஜி என்பது வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறோம், அந்த எனர்ஜி டைனமிக்ஸ் என்பது நமக்கு யாருக்குமே தெரியாது. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வும் இல்லை. அதற்காக என்ன பண்ணுறோம், யாராச்சும் ஒருத்தர் எனர்ஜி பற்றி சொல்கிறாரு அப்படின்னா அவ்வளோதான் தானே அப்படின்னு சொல்லி கேட்போம். எதுக்காக அப்படின்னா, எனர்ஜியின் மூலமாக என்னென்ன செய்ய முடியும் அப்படின்ற விழிப்புணர்வு கூட இல்லை நமக்கு. மை டியர், எனர்ஜி சேமிப்பால் நல்லபடியாக வேலைகள் எல்லாமே நடக்கும், நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நம்ம மன அமைதி நல்லா இருக்கும். ஆனால் எனர்ஜி சேமிக்கிறது எப்படி? சரியான வார்த்தைகள் மட்டுமே பேசணும், சரியில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது, சரியில்லாத சிந்தனைகள் என்பது செய்யக்கூடாது, சரியான சிந்தனைகள் மட்டுமே இருக்கணும். ஒரு முறைப்படியாக வாழ்க்கை என்பது வாழணும் என்ற விஷயங்கள் எல்லாமே அறிந்து கொண்டால், 1 ரூபா அப்படி தெருவில் போடு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நெகட்டிவ் வந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு 10 ரூபா தெருவில் போடுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போட மாட்டோம். அந்த 10 ரூபா வேல்யூ தெரியுது. ஒரு சரியில்லாத வார்த்தை, சரியில்லாத விஷயம் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னா நம்ம பண்ண மாட்டோம். இந்த எனர்ஜியோட சிறப்பு, முக்கியத்துவம் எல்லாமே தெரிஞ்சு, அதற்காக முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய அனுபவங்கள் எல்லாமே கேட்கணும். அனுபவங்கள் கேட்கும்போது ஒரு எனர்ஜி என்பது எவ்வளோ வைட்டல் ரோல் என்பது ப்ளே பண்ணும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில், ஆன்மீக வளர்ச்சிக்காக, ஆன்ம வளர்ச்சிக்காக அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் நாம் இந்த மாதிரி சக்தியாய் வீணாக்க மாட்டோம். எவ்வளோ சக்தி அதிகமாக இருக்குமோ அவ்வளோ ஆன்ம முன்னேற்றம் என்பது வருது. எப்படி வருது? நம்முடைய 6th சென்ஸ் என்பது இருக்கு இல்லையா, 3ஆம் கண்ணு, இன்ட்யூஷன், கிளையர்வயன்ஸ், கிளையராடியன்ஸ், சைக்கோமெட்ரி, ஆஸ்ட்ரல் டிராவல், இந்த வகையான சித்திகள் என்பது நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது எனர்ஜி. அந்த எனர்ஜி என்பது சேமிக்கணும். அதுதான் நம்முடைய முக்கியமான நோக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் நம்முடைய எனர்ஜியை பாதுகாக்கணும். நம்ம வீட்டில் இருக்கும் தங்கமாகட்டும், வெள்ளியாகட்டும், லிக்விட் கேஷ் ஆகட்டும், எவ்வளோ சேஃப்டியாக வைக்கிறோம். யாராச்சும் திருடன் வந்தாலும் அவனுக்கு தெரியாமல் எங்கே வைக்கணுமோ அந்த ரகசியமான இடம் என்பது நம்ம கிட்ட இருக்கும். நம்ம வீட்டில் அங்கேதான் வைக்க போகிறோம். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் கூட எனர்ஜி ஸ்டீலர்ஸ் இருப்பார். எதுவும் இல்லை, நம்ம கிட்ட நமக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் அப்படி பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான்.
நாம் அதே விஷயத்தின் மீது திரும்பி திரும்பி சிந்திச்சு 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 எமோஷ்னல் ஆக்கி எல்லா எனர்ஜியும் வீணாக்கிக்கிறோம். தியானம் பண்ணும்போது திரும்பி அவன் என்ன சொல்லியிருக்கானோ அதுவே மனசுக்கு வருது, தியானம் அமையாது. தியானம் அமையல அப்படின்னா புது எனர்ஜி என்பது உள்ள வராது. உள்ள இருக்கும் எனர்ஜி எல்லாமே இந்த சிந்தனைகளுக்காக போயிடும். இதுதான் மை டியர் மாஸ்டர்ஸ். நம்ம கிட்ட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி, இந்த மாதிரி எல்லா நிறைய வகையான எனர்ஜிஸ் இருக்கும். இந்த எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். யாராச்சும் ஒருத்தர் தேவையில்லாதது பேசுகிறாரு அப்படின்னா கட் பண்ணும். முதல்ல நமக்கு இல்லாதது இது அப்படின்னு சொல்லி, தேவையானது என்பது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்கும், நமக்கு ஒரு அடி முன்னேற்றம் என்பது கொடுக்கும், ஆன்ம வளர்ச்சி என்பது இருக்கும், வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கும். அந்த வகையான விஷயங்கள் யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம காது கொடுத்து இல்லாட்டி எங்களுக்கு வேலை இருக்குது உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இந்த விஷயம் எப்பவுமே நாம் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். தெரியல அப்படின்னா we are the losers, my dear. ஸோ தினமும் நம்ம பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வு என்பது மெயின்டைன் பண்ணுறது தான் ஆன்மீகம். இந்த ஆன்மீக வாழ்க்கையை எல்லாருக்கும் ஒரு வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, வணக்கம் மாஸ்டர்ஸ்.